திருப்பரங்குன்றம் தீப விவகாரம் தொடர்பாக விசாரணை என்பது தற்போது தொடங்கி இருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மாரிச்சாமி வழங்கிட கேட்கலாம். மாரிச்சாமி, இந்த வழக்கு கடந்து வந்த பாதை என்னவாக இருக்கிறது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. திருப்பரங்குன்றம் மலையில உச்சியில உள்ள அந்த தூண்ல தீபம் ஏத்தணும். கார்த்திகை தீபம், கார்த்திகை அதாவது திருக்கார்த்திகை அன்று, பெரிய கார்த்திகைன்னு சொல்லுவாங்க, அந்த திருக்கார்த்திகை அன்று அந்த கார்த்திகை தீபத்தை அந்த தூண்ல ஏத்தணும் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வுல வழக்குகள் தொடரப்பட்டது. இந்த வழக்குகளை நீதிபதி GR சுவாமிநாதன் விசாரிச்சு அந்த அந்த தூண்லையே, அந்த உச்சியில உள்ள தூண்லையே தீபத்தை ஏத்தணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருந்தாரு. அந்த உத்தரவை நடைமுறைப்படுத்தல, அதாவது கோவில் நிர்வாகம் அதை எதிர்த்தும் அந்த கோவில் நிர்வாகம் நடைமுறைப்படுத்தாத அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க கோரியும் மனு தாக்கல் செஞ்சாங்க. அதுக்கும் அவர் உத்தரவு பிறப்பிச்சாரு. அதே இடத்துல தீபம் ஏத்தலாம், போய் மனுதாரரே ஏத்தலாம்னு சொல்லி இப்படி எல்லாம் அந்த விவகாரம் வந்துகிட்டு இருந்துச்சு. இந்த விவகாரம் தொடர்பா மேல்முறையீட்டு மனுக்களோட விசாரணை இப்ப கடந்த வெள்ளிக்கிழமை மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வுல 2 நீதிபதிகள் அடங்கிய பெஞ்ச், 2 நீதிபதிகள்னா அவங்க உயர் நீதிமன்ற மதுரை அமர்வின் நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் மற்றும் KK ராமகிருஷ்ணன் ஆகியோர் அடங்கிய அமர்வுல வெள்ளிக்கிழமை வந்துச்சு. அதோட தொடர்ச்சி அந்த விசாரணை அன்னைக்கு காலையில தொடங்கி மாலை வரை நடைபெற்றுச்சு. அதே மாதிரி இன்னைக்கும் காலையில முக்கிய மனுக்கள் விசாரணைக்கு அப்புறம் அதே பெஞ்சில், அதாவது ஜெயச்சந்திரன் KK ராமகிருஷ்ணன் ஆகியோர் அடங்கிய உயர் நீதிமன்ற மதுரை அமர்வுல அந்த விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. இந்த விசாரணையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல இந்த விசாரணை தொடங்கினோம்னா தேவஸ்தான தரப்பு வழக்கறிஞர் அவங்கள வாதத்தை முன்வைக்கிறதுக்கு அவங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க. அதுல இந்த விவகாரத்துல கோவில் நிர்வாகத்துக்கு தான் முழு அதிகாரம் இருக்கு, தனிநபர் உரிமையை நிறைவேற்ற முடியாது. தனிநபர் யாரும் உரிமை கேட்டா அதெல்லாம் நிறைவேற்ற முடியாது. கோவில் நிர்வாகத்திற்கு சட்ட வழிமுறைகள், சட்ட விதிகள், அறநிலையத்துறையின் விதிகள்லாம் இருக்கு அப்படின்னு தேவஸ்தான தரப்புல அவங்க, அதாவது தேவஸ்தானம் இது அரசு, இந்து சமய அறநிலையத்துறை சார்ந்த கோவில், ஆகவே அரசு, தமிழ்நாடு அரசு தரப்புலதான் இந்த வாதத்தை வைக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு தரப்பா அதுக்கு தனியான வழக்கறிஞர்களும் தேவஸ்தானத்துக்கு தனியான வழக்கறிஞர்களும் வாதிட்டாங்க. அதுல தேவஸ்தான தரப்புல இந்த வாதங்களை முன் வச்சிருக்காங்க. அதுபோக தனிநபர் வாதங்களை முன்வைத்த நிலையில் தர்கா தரப்பு வாதங்கள் முழுமையாக கேட்கப்படவில்லை. அதே போல் தர்காவையும் அந்த நீதிமன்றம் அவங்க தர்காவை வழக்குல சேர்க்கல. அத மனு போட்டிருந்தவங்க மனுதாரர் தர்காவை வழக்குல சேர்க்கல. தர்காவுக்கு பக்கத்துலதான் இந்த இது இருக்கு. அதனால தனிநபர் உரிமையை கோரும்போது தர்காவோட வாதங்களையும் கேட்கணும். முஸ்லீம் தர்கா அங்க இருக்கு, அந்த தர்காவோட வாதங்களை கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட வாதங்களை முன் வச்சாங்க. அதே போல நீதிமன்றம் தான் தாமா சுயமோட்டவா முன்வந்துதான் தர்கா தரப்ப இந்த கேஸ்ல சேர்த்திருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது போக தீபம் ஏற்றுவது தமிழ் கலாச்சாரத்தின் ஒரு பகுதி என தனி நீதிபதி தனது உத்தரவுல குறிப்பிட்டிருக்காரு. ஆனால் இது கோவில் கலாச்சாரத்தில் வரக்கூடிய நிகழ்வு. தீபம் ஏற்றுறது தமிழ் கலாச்சாரத்தின் ஒரு பகுதின்னு தனி நீதிபதி சொல்லியிருக்காரு. ஆனா அது இல்ல, இது கோவில் கலாச்சாரத்துல வரக்கூடிய நிகழ்வு. இதெல்லாம் கோவில் தரப்புல இந்த வாதங்களை வைக்கிறாங்க. தீபம் ஏற்றுவது, அது போக இதுல தேவஸ்தானம் தரப்புல மூத்த வழக்கறிஞர் ஸ்ரீதர் ராஜா ராகி அப்படின்றவரு வாதிட்டு வர்றாரு. இப்ப அது போக பல ஆண்டு காலமாக உச்சிப்பிள்ளையார் கோயில் அருகில தான் தீபம் ஏற்றப்படுது. கோவிலின் பழக்க வழக்கங்கள் மாற்ற தனிநபர் கோர்றாரு. பல ஆண்டு காலமா எங்களுக்கு தெரிஞ்ச காலத்துல இருந்து உச்சிப்பிள்ளையார் கோயில்ல தான் அந்த இது தீபமானது ஏற்றப்பட்டு வருது. அங்கதான் தனியா தீபத்துக்கு ஒரு தூண் அமைச்சு அதுல ஏறுறது, அதுல கொப்பரை வைக்கிறது, பெரிய அளவுல இதெல்லாம் போடுறது, அந்த மாதிரி எல்லாம் தீபம் ஏத்துறோம். இது தனிநபர் இத அந்த அந்த பழக்க வழக்கத்தையே மாற்றுறதுக்காக இது பண்றாரு. அது அவருக்கான உரிமை எல்லாம் இல்ல. கோவிலுக்கான சட்டத்திட்டங்கள், நடைமுறைகள்லாம் இருக்கு. மலை மீது விளக்கேற்றுவது வேறு, வீட்டுல விளக்கேற்றுவது வேறு. மனுதாரர் கார்த்திகை தீபத்தை வீட்டு தீபம் போல நினைக்கிறார். வீட்டு தீபம் போல கொண்டு போய் எங்கனாலும் வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா மலை மேல அப்படி ஏத்த முடியாது, அப்படின்னு தனியா ஒரு இதெல்லாம் செட் பண்ணி செப்பரேட்டா அதெல்லாம் பண்ணி ஏத்தணும் அப்படின்றத தேவஸ்தான தரப்பு விளக்கமா அவங்களோட வழக்கறிஞர் சொல்றாரு. அது போக தீபம் ஏற்றும் விவகாரத்தில் கோவிலை கட்டாயப்படுத்தவே முடியாது. கோயில் தீபமேற்ற விவகாரத்துல கோயிலை யாரும் தனிநபர் கட்டாயப்படுத்த முடியாது. கோவிலின் பராமரிப்பு, அடிப்படை
திட்டங்களை நிறைவேற்றும் கடமை அரசுக்கும் அறநிலையத்துறைக்கும் உண்டு. கோவிலின் பராமரிப்பு, அடிப்படை திட்டங்கள் இதெல்லாம் அரசும் அறநிலையத்துறையும் தான் செஞ்சுக்கிட்டு வருது. கடைசி 100 ஆண்டுகளுக்கு மேல் திருப்பரங்குன்றத்தில் தீபமேற்றும் நடைமுறை ஆகம விதிப்படிதான் நடந்து வருகிறது. இதுவே தொடர்ச்சியாகவும் உள்ளது. இந்த நடைமுறையை பாரம்பரிய மற்றும் வழக்கமான நடைமுறையாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதுபோக தனி நீதிபதி தனது தீர்ப்புல வந்து தனிப்பட்ட கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு அப்படின்லாம் அவங்களோட இதுல தேவஸ்தான தரப்பு வழக்கறிஞர் அதுல அவங்களோட வாதத்துல முன்வைக்கிறாரு. அதுபோக கோவில் நிர்வாகத்தில் உயர்நீதிமன்றங்கள் நேரடியாக தலையிட முடியாது என உச்சநீதிமன்றம் 2021ஆம் ஆண்டு ஒரு தீர்ப்புல தெளிவா கூறியிருக்கு அப்படின்னு தீர்ப்பை சுட்டிக்காட்டி பேசுறாங்க. அப்புறம் உரிமையியல் நீதிமன்றத்தில் தான் வழக்கு தாக்கல் செய்ய முடியுமே தவிர அதற்காக தாக்கல் செஞ்சு அதற்கான தீர்வை பெறணும். ஏற்கனவே கோவில் உரிமை மற்றும் பல பிரசித்தி பெற்ற கோயில்கள் தொடர்பான வழக்கில் பல உத்தரவுகள் உச்சநீதிமன்றத்தில் வழங்கியிருக்காங்க. அதுபோக திருப்பதி தேவஸ்தானத்துல கூட ஆகம விதிகளை மீறி எதுவும் செய்யக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் இது இருக்கு, தீர்ப்பு இருக்கு. ஆகம விதிகளை மீறி புதிய பழக்க வழக்கம் நடைமுறை நிறைவேற்றும் போது பல தரப்பையும் கருத்தில் கொள்ள வேண்டும். ஆனால் மதிதாரர் எதையும் கருத்துல கொள்ளாம ஆகம விதிப்படி மலை உச்சியில தீபமேடம் இது அப்படின்னு சொல்றாரு. அது போக ஆகம விதிப்படி மலை உச்சியில தான் தீபம் ஏத்துனாங்கன்றத மனுதாரர் நிரூபிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி தேவஸ்தானம் தரப்புல கூறுறாங்க. இது போக தேவஸ்தானம் தரப்புல இந்த வழக்குல வந்து கோயில் தரப்பு, அரசு தரப்பு, அறநிலையத்துறை தரப்பு முன்வச்ச வாதங்களை தனி நீதிபதி கேட்கல. இந்த விவகாரத்தை பொறுமையுடனும் கவனமாகவும் அறநிலையத்துறை தேவஸ்தானம் கையாள நினைக்கிறது. அதுபோக அர்ச்சனை, பூஜை எவ்வாறு தனிநபர் தலையீடு இருக்கக்கூடாதோ அது போல, அதாவது பெரிய அர்ச்சனைக்கு வர்றாங்க, அதுல வந்து ஒரு சாராருக்கு நல்ல அர்ச்சனை பண்றாங்க அப்படின்லாம் அந்த தனிநபர் தலையீடு இருக்கக்கூடாதோ அப்படி நினைக்கிறோமோ அதே மாதிரி மலை மீது தீபம் ஏற்றுவது ஆகம விதிகள் பொருந்தியது. அதில் தனிநபர் உரிமை கோர மனு தாக்கல் செய்ய முடியாது. இதை சொல்லிட்டு தேவஸ்தான தரப்பு தங்களோட வாதத்தை நிறைவு செஞ்சிருக்காங்க. அடுத்து தரப்பு வாதங்கள் என்று கேட்கப்படும். அதற்கப்புறம் தான் என்னன்னு இந்த முடிவு தெரியும். விவரங்களுக்கு நன்றி மாரிச்சாமி. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் வீர ஆஞ்சநேயா தினமும் காலை 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.